நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்கிற கலகலப்பு இருக்கு, வேற எங்கேயா வரும் அந்த கலகலப்பு? எவ்வளவு சந்தோஷம்! பெத்தவங்க மத்தியிலையும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறவங்க மத்தியிலையும் எவ்வளவு இனிமையா சந்தோஷப்பட்டு அனுபவிக்கிறாங்க அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை. காதல் திருமணம் ஃபுல்லா பரபரப்புகளோட, கவலையோட, கஷ்டத்தோட உருவாவதுதான் காதல் திருமணம். ரெண்டு விதமான கண்ணீர் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, காதல் திருமணங்கள் கண்ணீரை வளவரைக்கின்றன பெற்றோர்களுக்கு. பிரிவு உண்டாவதனால் ஏற்படும் துன்ப கண்ணீர் அது. நிச்சயிக்கப்பட்ட பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் கண்ணீரைத்தான் வரவழைக்கிறது பெற்றோர்களுக்கு. அது துயரத்தினால் உண்டாகும் கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் என்று கூறி நடுவர் அவர்களே, நிச்சயமாக இல்லற வாழ்விற்கு இனிமை பயக்குவது காதல் திருமணம் கிடையாது, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படும் திருமணமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. பெற்றோர்கள் அமைத்து தரும் திருமணமே என்ற அணியினை தூக்கி கொண்டு போய் டாப்ல நிப்பாட்டாரு கோபாலகிருஷ்ணன். என்ன சொன்னாரு?